Hello friends, welcome to our channel Tamil Kids Stories with a Moral. இன்னைக்கு நம்ம கர்வம் கொண்ட மான் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் நிறைய மான்கள் வசித்து வந்தன. அங்கு நிறைய புல் கிடைச்சதால அவை வயிறார உண்டு சுகமாய் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் மான் ஒன்று கூட்டத்திலிருந்து பிரிந்தது. தவறி வழி தெரியாமல் அங்கும் இங்கும் மலைந்தது. கூட்டத்துடன் சேர முடியாமல் தவித்தது. வெகு நேரம் அலைந்த களைப்பால் அதற்கு அதிக தாகம் எடுத்தது. அருகில் ஒரு குட்டையை கண்டது. அங்கு சென்று குனிந்து நீர் குடித்தது. நீரில் அதன் உருவம் தெரிந்தது. அதை கண்டு அது ஆச்சரியப்பட்டு தனக்குள், எனது கொம்புகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன, அதனால் எனக்கு எவ்வளவு பெருமை, எனது கால்கள் தான் நீண்டு மெலிந்து அழகில்லாமல் இருக்கின்றன, அவைகளால் எனக்கு எவ்வித நன்மையும் இல்லை என்று நினைத்தது. அந்த நேரத்தில் அருகில் வேடர்கள் வரும் ஓசை கேட்டது. அவர்களை பார்த்ததும் மான் பறந்து அங்கிருந்து வெகு வேகமாக ஓடிருச்சான். சிறிது நேரத்தில் வேடர்கள்ட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. வேடர்களை ரொம்ப தூரம் பின்தங்கிட்டாங்களாம். அதனால அவர்களது பயம் நீங்கிய மான் ஒரு பெரிய மரத்தின் நடியில் தங்கி இளைப்பாறியதான். சிறிது நேரம் கழித்து மறுபடியும் வேடர்கள் அருகில் வரும் ஓசை கேட்டது. பயந்து நடுங்கிய மான் அங்கிருந்து ஓட நினைத்தது. ஆனால் அங்கிருந்த மரக்கிளை ஒன்றில் அந்த மானோட கொம்பு சிக்கிக்கிருச்சான். வெகு நேரம் முயன்றும் அந்த மானால தன்னை விடுவித்து கொள்ள முடியல. மரத்தடியே நின்று தவித்தது. அங்கு வந்த வேடர்கள் மானை பிடிச்சிட்டாங்களாம். மான் தனக்குள்ள நினைச்சுதான், எனது கால்களை நான் வெறுத்தேன், அவை நான் வீரர்களிடமிருந்து தப்பித்து ஓட உதவி செஞ்சன. ஆனால் நான் பெருமையாக நினச்ச எனது கொம்புகளால் இப்போ நான் வீரர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டனே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுச்சான். இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? நம்முடைய உருவத்தோற்றம் எப்படி இருந்தாலும் முதல்ல நம்மளை விரும்பணும். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நம்முடைய குறைகளை பற்றி நம்ம கவலைப்படாமல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் நம்ம வெற்றி அடையணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய தமிழ் கிட்ஸ் ஸ்டோரிஸ் வித் மாரல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்டோரியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.